ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூப்பர் டேஸ்ட். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லா இளவறுப்பாக வறுத்து எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுக்கும்போது சிம்மில் வச்சிடணும். அதுக்கப்புறம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோன்னு தான் இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றணும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பாசிப்பருப்பு நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் இந்த தேங்காவும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1 மூடி தேங்காய் சேர்த்தா போதும். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். அதே பாத்திரத்தில் இந்த பச்சரிசி மாவையும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாவை கோல்டன் ப்ரௌன் மாதிரி வறுக்காமல் மிதமான ஹீட்டில் வச்சு வறுத்தாதான் ரொம்பவே சுவையாகவும் மணமாகவும் இருக்கும் பிடி கொழுக்கட்டை. மாவு நல்லா வறுத்தாச்சு. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்கு பாகு காய்ச்சிக்கலாம். 1/2 கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம். தேவையான அளவு நல்லா தண்ணி ஊற்றிடலாம். 1/2 கிலோ வெல்லத்துக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. வெல்லம் நல்லா கரையட்டும், அது வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. இதுக்கு பதம்னா தேவையில்லை, இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சாலே போதும். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இது இறக்கிடலாம். அரை கிலோ பச்சரிசி மாவுக்கு 1/2 கிலோ வெல்லம் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்ப தித்திப்பாகவும் இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. பாகும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். இந்த பாகு காய்ச்சினதை இப்போ இந்த பச்சரிசி மாவில் வடிகட்டி ஊற்றிடலாம். பாருங்கள், மண் தூசி எல்லாம் இந்த வடிகட்டிலே வந்துடும், கீழே போகாது. அதனால தான் வடிகட்டுறோம். வெள்ளைப்பாகு ஊற்றியாச்சு. ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் பாசிப்பருப்பு எல்லாம் வறுத்து வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு ஒரு சிட்டையே சேர்த்தா போதும், ஏன்னா வெல்லம் நம்ம போட்டிருக்கறதுனால உப்பு ஒரு சிட்டையே சேர்த்தா போதும். இப்போ நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மாவு நல்லா பசஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருந்தால் போதும். ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எண்ணெய் அப்ளை பண்ணால் தான் கொழுக்கட்டை நல்லா ஒட்டாமல் எடுத்துகிட்டு வரும். இப்போ கொழுக்கட்டை மாவை எடுத்து பிடி கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இவ்வளோதான். மாவு இப்படி கையில் உருட்டிட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இந்த மாதிரி சேஃப் உங்களுக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டை மாவையும் பிடி கொழுக்கட்டை செஞ்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு.
இட்லி பாத்திரத்தில் கொழுக்கட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சூப்பராக வெந்துருச்சு. பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சுவையான விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சூப்பர் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.